அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் அ அறப்பளீஸ்வர சதகம். ஆசிரியர் அம்பலவாண கவிராயர். ஒரு அருமையான தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயல்பாகவே அ நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல பண்புகளை வந்து உணர்த்துவதாகவும், அந்த பண்பு எப்படிப்பட்டது, ஏதுவானதாக இருக்கிறதா, எ அது எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கா அப்படிங்கிற பார்க்குற ஒரு சூழல் வந்து இந்த அறப்பளீஸ்வரத்தில காணப்படுது. அந்த வகையில அ அவர பத்தியான ஒரு முன்னோட்டத்த நம்ம பார்க்கலாம். இயல்பா அரபலீஸ்வர அரபலீஸ்வர சதகம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாக காணப்படுது. இதனை இயற்றியவர் அம்பலவாண கவிராயர் என்பார்கள். இவர் சீர்காழி அருணாச்சல கவியரசரின் மகனாவார். அரபலீஸ்வர சதகம் கொல்லிமலையில் அமைந்துள்ள அறப்பள்ளி ஈஸ்வரன் மேல் பாடப்பெற்றதாகும். இந்நூல் எழுந்த காலம் 18ஆம் நூற்றாண்டாகும். இந்நூல் 100 பாடல்களைக் கொண்ட சிறந்த ஒரு நீதி இலக்கியமாகும். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? சிறந்த மாணவன் எப்படி திகழ வேண்டும்? ஒரு நல்ல நகரம் எவ்வாறு அமைதல் வேண்டும்? ஒரு நல்ல அரசு எப்படி இருத்தல் வேண்டும்? அதற்கான ஆலோசனை வழங்குபவர்களும் எவ்வாறு இருத்தல் வேண்டும்? உடன்பிறப்பு என்பவர் எப்படி தியாக உள்ளத்தோடு திகழ வேண்டும்? பொருள் சேர்க்கும் வழிமுறையானது எப்படி நல்வழியில் அமைய வேண்டும்? நல்லோர்களின் இயல்பினையும் வாழ்க்கை நிலையாமையையும் வறுமையின் கொடுமையையும் நல்வினை தீவினை செய்தோர் குறித்தும் பல சிறந்த மருத்துவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் சிறந்த பல கருத்துக்கள் பாடலாக இந்நூல் காணப்படுகின்றது. நீங்கள் அதான் நான் சொன்னது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நல்லா இருக்கணும், நம்ம எப்படி சிறந்து வாழணும், நல்வழியில் போகணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த சதகம் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. அந்த வகையில ஒரு 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாளின் சிறப்பு. அதாவது ஒரு மனைவி வந்து வீட்ல வந்து எவ்வாறு இருந்தா நல்லாருக்கும், அந்த குடும்பம் ஃபேமிலி நல்லாருக்கும், அந்த குடும்பம் நல்லாருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது. நன்மக்கட்பேறு 2வது நன்மக்கட்பேறு. 3வது வந்து உடன்பிறப்பு. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாசிரிய இயல்பு. 5வது வந்து பார்த்தீங்கன்னா, நன்மாணக்கரியல். இப்படி ஒவ்வொன்னா அந்த சதகத்தில வந்து சொல்லப்படுது. நமக்கு ஒரு 6 பாட்டு மட்டும் தான் பாடத்திட்டமா வச்சிருக்கோம். அந்த 6 பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்புல வந்து நம்ம பார்க்கக்கூடியதா அமையுது. இதுல முதல் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லாளின் சிறப்பு. அதாவது ஒரு மனைவியானவள் அ அந்த குடும்பத்தில வந்து அந்த ஃபேமிலிய வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்களுடைய சிறப்பு என்ன, அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புலப்படுத்துது. அதுக்கு அருமையா அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, "கணவனுக்கு இனியவளாய், மருதுபாஷியாய் மிக்க கமலை நிகர் ரூபவதியாய்." எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் கணவனின் பார்வைக்கு அழகு அழகு உடையவளாய் இருக்கணும். அது மட்டும் இல்லாம, இனிய மொழிகளை பேசுபவளாகவும் இருக்கணும். அம் அவள் திருமகளை அ திருமகளைப் போல சாந்தமாகவும் இருக்கணும். பிறர் மீது அன்பு கொண்டிருக்கணும். அ அது மட்டும் இல்லாம ஒப்பற்ற அ பிறந்தவளாகவும் இருக்கணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்னும் 4 பண்புகளும் பொருந்திய நல்ல ஒழுக்கமிக்கவளாக திகழ வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பெண்ணுக்கு மட்டும் தான் இல்ல, ஆணுக்கும் உண்டு. ஆனா இங்க சொல்லப்படுறது பெண்ணுக்கு மட்டுமே குறிப்பிடுறாங்க. இந்த சொல்லக்கூற கருத்து வந்து பொதுவான ஒரு கருத்து தான். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனா அங்க முக்கியமா சொல்லப்படுறது பெண்ணாக்க சொல்றாங்க. அது நீங்க எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது பெண்ணாவும் குறிக்கலாம், ஆணாவும் குறிக்கலாம். அந்த பண்புங்கிறது பொதுநல பண்பு என்பது ஆணை குறிக்கும், பெண்ணை குறிக்கும். பொதுவான நல்ல விஷயங்கள வந்து 2 பேருமே கடைப்பிடிக்கணும். அது ஆணுக்கு இல்ல, பொருந்தாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பெண்ணுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். அந்த வகையில இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து எடுத்துக்கிறாங்க, சொல்றாங்க. அந்த பாடல்ல சொல்லக்கூடியது பெண்ணுக்காக சொல்றாங்க. அத அப்படியே ஆணுக்கும் எடுத்துக்கணும். அந்த நல் பண்பு என்பது எல்லாருக்கும் பொருத்தமானது தானே. அதுல மாற்றம் இல்லை இல்லையா? அதனால எடுத்துக்கணும். அதுக்கு அருமையா பாடல் வரி பாருங்க. "மனமிக்க நாணும் மடம் அச்சம் பயிர்ப்பென்ன வரும் இனிய மார்க்கவதியாய்." அந்த அச்சம், நாணம், மடம் இருக்கணும் அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க இல்லையா? அத அப்படியே அந்த பாடல்ல அருமையா சொல்றாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த பெண் அந்த குடும்பத்தில ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கலாம். அந்த பெண் மரியாதைக்குரிய பெண்ணா இருப்பாள், பார்க்கப்படுவாள். அதான் கற்புடைய பெண்ணின் பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க. கற்புடைய பெண்ணின் பண்புகள். கற்புடைய பெண்கள்னா அச்சம், நாணம், மடம் இருந்தா தான் கற்புடைய பெண்கள்னா அப்படின்னா, நீங்க யோசிச்சுக்கணும். ஆனா அப்படி கிடையாது. கணக்கடையில. என்னன்னா, இங்க சொல்லப்படுற விஷயம் நல்ல விஷயம் சொல்றாங்க. அத நம்ம பதிவா எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்து அதிலேயே பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல. தனது கணவனின் தாயையும்
தந்தையையும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். தனது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை ஆதரிக்க வேண்டும். தனது கணவனது சொல் கேட்டு நடப்பவளாகவும் மலடி என்னும் பெயரில்லாமல் இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, வீட்டில் இருக்கிறவங்க அம்மா, அதாவது வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அதாவது தன்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பெண் வர்றா. வரும்பொழுது